நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறியா? வேணாம், நான் வரல பாரதி. இல்ல மக்கா, இங்கே இருந்து உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், அதான் சொல்றேன். பரவாயில்ல, அவ எந்திரிக்கிற வரைக்கும் என்னால எதையும் யோசிக்க முடியல. பாவம் அவளை எப்படி பார்க்கவே முடியல பாரதி. யோசிச்சு பார்த்தா அவ எப்படி ஆனதுக்கு நானும் தான் ஒரு காரணம் பாரதி. ஏய், இது ஆக்சிடென்ட், நீ என்ன பண்ணுவ? இது வெறும் ஆக்சிடென்ட் இல்ல பாரதி. வீட்டையே சுத்தி சுத்தி சந்தோஷமா இருந்த பொண்ணு அவ. தேவையில்லாம யார் யார்கிட்டயும் சிக்கி இப்படி வந்து படுத்திருக்கா. நான் வீட்டுல இருந்த வரைக்கும் என்ன ஒரு அம்மா ஸ்தானத்துல வச்சிருந்தா. நான் வெளியே வந்ததும் மிஸ் பண்ணிருப்பால. தனியா வந்ததும் நான் என்னை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டேன். ஏன் பிரச்சனை, ஏன் வீடுன்னு. அப்பா பண்ணதுக்கு அவ என்ன பண்ணா? நான் அவளுக்கு அதே மாதிரி அட்டென்ஷன் கொடுத்துருக்கணும்ல பாரதி. தப்பு பண்ணிட்டேன். அவ என்கிட்ட ஓப்பனாவே இத பத்தி பேசியிருக்கா. ரொம்ப தனியா இருக்கேன்னு சொல்லியிருக்கா. நான் தான் படி சரியா போயிடுன்னு யாருக்கோ சொல்ற மாதிரி சொல்லிட்டேன் பாரதி. தப்பு என்கிட்ட தான் பாரதி. மகா, நீ வேணும்னு அவளை அவாய்ட் பண்ணல, உன் சூழ்நிலை அப்படி. யோசிச்சு பாரு, வீட்டுல இருக்கிறவங்க தான் உலகம் நினைச்ச பொண்ணு அவ. திடீர்னு நான் வெளியே வர ஜனனி போயிடுறா. சுபாவுக்கு அவ லைஃப்ல நிறைய பிரச்சனை. இந்திரா எவ்வளவு தனியா ஃபீல் பண்ணிருப்பா. எவ்வளவு தனியா இருந்திருந்தா அவளோட அப்பா அம்மாவை தேடி இருப்பா. அந்த குணா மாதிரி பொறுக்கிக்கிட்ட மாட்டியிருப்பா. இப்போதைக்கு இந்திரா சரியாகணும், அவ்வளவுதான். இங்க பாரு, நீ இப்படி கில்ட்டி யோசிக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் அவளுக்கு தப்பு பண்ணலாமாகா? இல்ல பாரதி, நைட்ல தனியா அந்த பசங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வண்டியில மாட்டி என்னால யோசிக்கவே முடியல. எவ்வளவு பயந்துருப்பால. இத்தனை பேர் இருந்தோம் அவளை விட்டுட்டோம் பாரு. இங்க பாரு, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே இதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. அவளுக்கு எப்பவுமே என் மேல பாசம் ஜாஸ்தி பாரதி. பார்ட்டியில அவ அப்பா போனை எடுக்கவே இல்லை. நான் போன் பண்ணி திட்டினதும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாம உடனே வீட்டுக்கு போறேன்னு சொன்ன அவ. முடியல பாரதி என்னால. புரியுது மகா, அவளுக்கு ஒன்னும் ஆகாது, எந்திரிச்சு வருவா பாரு. இங்க பாரு, அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டு போய் நீ எப்படி கவனிக்க நினைச்சியோ அந்த மாதிரி நீ கவனிக்கலாம். அல்லாத ப்ளீஸ். ஒன்னும் ஆகாதுல்ல? ஒன்னும் ஆகாது மகா, நம்பு ப்ளீஸ். இந்திரா, இந்திரா, அப்பா வந்திருக்கண்டா, கண்ணு திறந்து பாருடா. என்னடா அப்பா சொல்லி கேட்காம பாட்டிக்கு போய் இந்த மாதிரி அடிச்சுன்னு பாக்குறியம்மா? அப்பா கோச்சுக்குவேன்னு நினைக்கிறியாடா? அதனாலதான் பேசாம படுத்திருக்கியா? இல்லடா, அப்பாவுக்கு மேல ஒரு கோபமும் இல்லம்மா. நீ எந்திரிச்சு அப்பா பார்த்து ஒரே ஒரு சிரிப்பு சிரிச்சா போதுமா? பிளீஸ்டா, எழுந்திரிடா. இந்திரா, இந்திரா, நீ இல்லன்னா அப்பா இல்லடாமா. நீ 2 நாள் கோச்சுக்கிட்டு வீட்டுல இல்லாம இருந்தப்பவே என்னால தாங்க முடியலம்மா. நான் உன்கிட்ட கோச்சுக்கிட்டது, உன்னை திட்டினது இல்ல உன் நல்லதுக்காகத்தான்டா. அதெல்லாம் பெருசு பண்ணி அப்பாவை பனிஷ் பண்ணிடாதடா ப்ளீஸ்மா. அம்மா, அம்மா,
உன்னை இப்படி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சு நீ கஷ்டப்படுற நாள் வரும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லம்மா. அம்மா அம்மா ஒவ்வொரு செகண்டும் உயிர் போற வழி எனக்குமா. ப்ளீஸ்மா ப்ளீஸ் இந்திரா வந்துருமா, வந்துரு ப்ளீஸ்மா. முழிச்சுக்கம்மா இந்திரா ப்ளீஸ்டா, வந்துருடா ப்ளீஸ் இந்திரா. இந்திரா இந்திரா அம்மா அம்மா என்ன விட்டு போயிடாதம்மா ப்ளீஸ்டா ப்ளீஸ்மா. சுபா, உங்க 2 பேரை வேணா வீட்டுல விட சொல்லுவா. இல்லப்பா, இங்கே இருக்கிறோம். இந்திரா எழுந்துக்காம எங்களால வீட்டுக்கு போக முடியாதுப்பா. மெடிசன்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாக்டர், இந்திரா எப்படி இருக்கா? கண் திறந்தாளா? ஏதாவது பேசினாளா? பொசிஷன் ஸ்டில் கிரிட்டிக்கல். பார்க்கலாம் சார். இப்ப எதுக்கு அழுறீங்க? ஜனனி, இப்ப என்ன அடிபட்டிருக்கு, படுத்திருக்கா, அவ்வளவுதானே? எந்திரிச்சு வந்துருவா சீக்கிரம். அம்மா டாக்டர் சொல்லிட்டு போனதை கேட்டல நீ? நான் சொல்றேன்ல, இந்திராவுக்கு ஒண்ணும் ஆகாது. அவ எந்திரிச்சு வருவா. நம்ம எல்லார் கூடவும் சந்தோஷமா இருப்பா. நான் சொன்னா அது நடக்கும். நம்புறீங்கல்ல? கண்ணை தொடச்சுக்கோங்க, அழக்கூடாது. இந்திரா சரியாயிடுவா. ஜனனி, ஜனனி, என்னாச்சு மாமா? இல்ல அசோக், ஜனனி இப்ப வந்தா. ஜனனியா? ஆமா, நான் இங்கதான் இருக்கேன். யாரும் வரலையா மாமா? இல்ல இப்ப வந்தா. இப்பதான் சிரிச்சு பேசிட்டு போனா. கனவா மாமா? ஆமா, கனவுதான்.
எதுக்கு அழுறீங்க? இந்திராவுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொன்னா. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அசோக். இந்திராவுக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு ஏதோ நல்லது நடக்கிறது மாதிரி தோணுது. இந்திராவுக்கு ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. மாமா அங்க பாருங்க. அப்பா அம்மா, இப்பதான் ஒண்ணு நினைச்சேன். இந்திராவுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு அசோக் சொல்லிட்டு இருந்தம்மா. நீ வந்து நிக்கிற. இப்ப எதுக்கு எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? அம்மா, இந்திராவுக்கு ஆக்சிடென்ட்மா. கண்ணு முழிக்காம படுத்து கிடக்குறா. சரி, அதுக்கே அழணும். டாக்டர்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஜனனி. எப்படி இருக்கா, என்னாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. அதுக்காக எல்லாரும் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா சரியாயிடுமா? அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த மாதிரி நேரத்துல தான் பாசிட்டிவா யோசிக்கணும். இப்படி எல்லாரும் உட்கார்ந்து அழுதா அவளுக்கு ஒண்ணும் நல்லது நடக்க போறது இல்ல. அதுக்கு பதிலா நாம அவளுக்கு குணமாகும்னு நம்பலாம். பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவளை சரி பண்ணிடும். அம்மா, நீ வந்துட்டல, இனி ஒண்ணும் ஆகாதுடா. எனக்கு தெரியும், இனி ஒண்ணும் ஆகாது. சரி, நீ எப்படி வந்த? இந்திராக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுதான் வந்தியா? அப்போ இங்க இருக்குதான் எங்கேயும் எங்களை பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்தியா? அப்புறம் ஏன் வரல இவ்வளவு நாளா? அதான் வந்துட்டேன்ல. எங்கடி இருந்த இவ்வளவு நாளா? அத அப்புறம் பேசிக்கலாம். இந்திராவை பார்க்க முடியுமா? இல்ல, யாரையும் பார்க்க விடல. தலையில அடிபட்டதால ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. பயமா இருக்கு ஜனனி. டாக்டர்ஸ் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. போயிட்டு போயிட்டு வராங்க, மெடிசன்ஸ் கேக்குறாங்க. ஆனா எப்படி இருக்கான்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப எதுக்கு எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்திருக்கீங்க? இங்க இருந்தா அப்படிதான் கண்டதையும் யோசிக்க தோணும். விடிஞ்சதும் வீட்டுக்கு போங்க. இல்ல நான் பாத்துக்கிறேன். இந்திரா இப்படி இருக்கும்போது நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ணட்டும்? நான் தான் சொல்றேன்ல, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். அவ சீக்கிரமா சரியாயிடுவா சும்மா. ஜனனி, நாங்க எங்கே இருக்கோம்? வேண்டாம் சும்மா. நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன். ஐசியூ எதிரில டாக்டர்ஸ் போயிட்டு வரத பார்த்தா தப்பாதான் யோசிக்க தோணும். அதுக்கு தான் சொல்றேன். வீட்டுக்கு போய் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. அவ நல்லா ஆயிடுவா. என்ன சொல்றா? சரி, ஒருத்த மாத்தி ஒவ்வொருத்தரும் அழுதுட்டா பயந்தானே வரும். டாக்டர் எங்க இருக்காங்க இப்போ? நியூரோ சர்ஜன் உள்ள பார்த்துட்டு இருக்காரு. ஆர்த்தோவும் இருக்காரு. ஓகே, நான் போய் பேசுறேன். தலையில அடி, அதை தவிர காலில் சின்னதா ஃப்ராக்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் என்னன்னு கேட்டு வரேன். அசோக், இனி எல்லாம் சரியாயிடும் அசோக். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தோணுது இனிமே எல்லாம் சரியாயிடும். எங்கேயோ இருந்து நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்திராவுக்கு ஏது சொல்றதுக்கே வந்த மாதிரி இருக்கு. என் பொண்ணு சரியா
சரியாயிடுவா. கண்டிப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஜனனி ஆக்சிடென்ட்ல அட்மிட் ஆயிருக்கேன். இந்திராவோட சிஸ்டர். சொல்லுங்க. டாக்டர் இப்போ இந்திராவோட கண்டிஷன் என்ன? நீங்க எதுவும் ஹோப் கொடுக்கலன்னு சொல்றாங்க. உங்க பிரதர் இன் லா கிட்ட சொல்லியிருந்தேனே, பிரெயின் ஷாக் இன்ஜுரி இருக்கு. ஆன்டிபயோட்டிக்க பாடி அக்செப்ட் பண்ணல. கான்ஷியஸ் வந்தா ஏதாவது ஹோப் தர முடியும். ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா சரி பண்ண முடியுமா? இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. ஸோ நீங்க எங்க கூட்டிட்டு போனாலும் இதையே தான் சொல்லுவாங்க. ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்கல்ல? இல்ல டாக்டர், நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. நாங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டிட்டு போறோம். நீங்க ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க. பேஷண்ட் இப்ப இருக்கிற கண்டிஷன்ல அங்கே இங்கே ஷிஃப்ட் பண்ண முடியாது. அப்ப வேற என்னதான் பண்றது டாக்டர்? இது வரைக்கும் நெகட்டிவா எதுவும் நடக்கலன்னும் போது இதுவே ஒரு சின்ன பிளஸ் பாயிண்ட் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர், சர்ஜரி எதுவும் பண்ணி சரி பண்ண முடியாதா? அப்படி சான்ஸ் இருந்தா அதை நாங்களே பண்ணிருப்போம். ஆன்டிபயோட்டிக்க கூட பாடி அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இந்த கண்டிஷன்ல சர்ஜரி பண்றது ரொம்பவே ரிஸ்க். நம்ம ஊர்ல ட்ரீட்மெண்ட் இல்லாம இருக்கலாம். வேற எங்கேயாவது வேற ஏதாவது கண்ட்ரிக்கு கூட்டிட்டு போய் ப்ளீஸ் டாக்டர் ஏதாவது சொல்லுங்க. சிங்கப்பூர்ல என்னோட ஃப்ரெண்டு நியூரோ சர்ஜன் இருக்காரு. அவர்கிட்ட இந்த கேஸை நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட வேணா ஒரு தடவை இந்த பேஷண்ட்டை பார்க்க சொல்லலாம். இந்த மாதிரி கேஸ்ல அவருக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ப்ளீஸ் டாக்டர், அதை உடனே செய்யுங்களேன். அவர் வரதா இருந்தா இந்த கேஸுக்காக தான் வரணும். அவர் வந்து போற செலவு, தங்குற செலவு, இது எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். அதெல்லாம் பரவாயில்ல டாக்டர், செலவை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு உடனே வர சொல்லுங்க அவரை. ஓகே, ஐ வில் டு இட். நான் இன்னைக்கே பேசுறேன். ப்ளீஸ் டாக்டர். ஓகே, தேங்க்யூ டாக்டர். டாக்டர் பாத்தியாமா? பார்த்துட்டு தான் வரேன். என்ன சொன்னாரு? ஒன்னும் பிரச்சனை இல்லை. சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நியூரோ சர்ஜன் வராரு இந்திராவை பார்க்கறதுக்காக. அவர் அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லிருக்கேன். சரியாயிடுவாள். ஒரு நைட் தாண்ட மாட்டான்னு சொன்ன டாக்டர் இன்னொரு டாக்டர் கூப்பிடுறாருன்னா இவ பொழைச்சுப்பாமா? இவ்வளவு பேர் இருக்கும்போது இவ்வளவு சரி பண்ணாம விட்டுருவோமா? அம்மா எங்கம்மா இருந்த இவ்வளவு நாளா? இவன் நிலைமை தெரிஞ்சுதான் வந்தியா? அப்படின்னா பக்கத்துல எங்கேயோ இருந்துகிட்டு இத்தனை நாளா எப்படிம்மா வராம இருக்க முடிஞ்சது? திடீர்னு வெளியே போய் தனியா ஏண்டா நாங்களா இருக்கும்போது நீ வெளியே போய் கஷ்டப்படணும்? இன்னும் கஷ்டப்படலம்மா. அதெல்லாம் இல்ல. இருந்தாலும் நீ சொல்ல மாட்டேன் என்கிட்ட. எங்கடா இருந்த? இந்திரா முதல்ல எழுந்துக்கிட்டோம். இந்த கதையெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் ப்ளீஸ். நீ வந்தது என்னால என்ன நம்ப முடியலடா. ராத்திரி நான் படுத்திருக்கேன், கனவு. நீ திட்டுற. நீங்க எதுக்கு அழறீங்க? இந்திராவுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு. அப்பா பதறி வந்துட்டோம்மா. அப்பவே நம்பிக்கை வந்துச்சு. இந்திரா முடிச்சுப்பாங்க. நான் அதை அசோக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நீ எதிரில் வந்து நிக்கிறமா. என்னால நம்பவே முடியலடா. நீ வந்தாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிருக்காரு. எனக்கு தெரியும். இந்த வீட்டுல நிறைய பிரச்சனை நடந்ததுமா. அப்பெல்லாம் உன்னதாமா நினைச்சிட்டு இருப்பேன். நீ வீட்டுல இருந்தா இதெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிடுவேன்னு. எனக்கு இத்தனை வயசாகி என்ன பண்றது? டேய் அப்பா, இது தப்புடான்னு சொல்றதுக்கு நீ கூட இருக்கணும்டா. அம்மா ப்ளீஸ்டா, போகாதடா. இங்க ரொம்ப நேரம் பேசினா ஏதாவது சொல்லுவாங்க. நான் வெளியே இருக்கேன். தேங்க்யூ.
போகுது ஜனனி? ரொம்ப எல்லாம் தள்ளி போகல. எங்கன்னு சொல்லு. உங்களெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நீ எப்படி கிளம்புவேன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப ஷாக்கா இருந்தது. அது வெளிப்படையா சொல்ல முடியல. அது ரொம்ப கொடுமை. அதை விட உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? போகுது.